வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாய மகன் 1000 Days சேலஞ்சில் இன்னைக்கு டே 13. இன்னைக்கு இங்கே வந்திருக்க பார்த்தோம்னா தம்பராஜ் அண்ணாவோட தக்காளி தோட்டத்துக்காக வந்திருக்கோம். தக்காளியில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அண்ணன்ட்ட கேட்க போகிறோம். அதுக்கான தீர்வை நம்ம தர போகிறோம். அண்ணா சொல்லுங்கள், தக்காளியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது? தக்காளியில் உரம் என்ன கொடுக்குறதுங்க? இப்போ உரம் கொடுக்குறதுங்களா? ஆமாம். சரிங்க. என்ன பூ பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்குங்க? நம்ம பூ எடுக்கணும், பூ எடுத்து அப்படியே பிஞ்சாகணும், காய் நல்லா சைனிங்காக வரணும். என்ன உரம் கொடுக்கறது? உரம் என்ன கொடுக்கறது? என்ன பண்ணுறது? ஆனால் இதில் உரம் என்ன கொடுக்கறதுங்கன்னா பாஸ்பரஸ் உரம் இருக்குங்களா? பாஸ்பரஸ் உரத்தை இந்த ஸ்டேஜில் அதிகமாக கொடுத்தீங்கன்னா வேர் வளர்ச்சி நல்ல தண்டூக்கம் பூ நல்லா எடுக்குங்கண்ணா. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா சிஎன் போரானோ கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த சிஎன் என்ன பண்ணும்னா கால்சியம், அதுல கால்சியம் இருக்கனால தண்டூக்கம் நல்லா வருங்க. தண்டூக்கம் உங்களுக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டாலே பிரான்ச்சஸ் அது அல்லத்தளவு நிறைய எடுத்து பூ நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த போரான் கொடுக்கறனால போரான் பூ பிடிச்சதுக்கு அப்புறம் சிஎன் கொடுக்கறனால காய் நல்லா ஷைனிங் வரும், காய் நல்லா கெட்டியும் வருங்கண்ணா. இப்போ தக்காளி எல்லாம் நல்ல முறைக்கு தானே விற்கிது, உங்களுக்கு ஈல்டு இதெல்லாம் நல்லா தானே வருது? ஈல்டு நாங்கள் எடுக்கிறோம், எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒவ்வொன்று உரம் போட்டு மருந்து அடித்து எல்லாம் பண்ணி விளைச்சல் நல்லா எடுக்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்கிற மாதிரி விலை விற்கிறது இல்லை, உற்பத்தி பண்ணுறது மட்டும்தான் நாங்கள். ஆனால் விலை நிர்ணயம் பண்ணுறது வியாபாரிகள் மற்றவங்க தான் முடியும். நாங்கள் இத்தனை முட்டு வலி போட்டு இத்தனை செலவு பண்ணி கொண்டு போய் சந்தைக்கு கொண்டு போனால் சந்தையில் அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டு உங்களுக்கு. அதே ஒரு கோகோ கோலா கம்பெனியோ மற்ற கம்பெனி கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியோ அவங்க என்ன 10 ரூபா பாட்டில் 10 ரூபா கலர் போட்டு விற்றோன்னா அதுக்கு தான் ரேட் கொடுக்குறாங்களோ இல்லையோ. இது நாங்கள் விற்கிற விலைக்கு நாங்கள் விலை நிர்ணயம் பண்ண முடியறதில்லை. இதுதான் எங்களுக்கு மனசு கஷ்டமாகுது. விவசாயியோட நிலைமை கீழே தான் போயிட்டு இருக்கோம், மேலே ஏறுற மாதிரி இன்னைக்கு வேலை இல்லை. இனிமேல் ஒன்று எப்படி இருக்குமோ விவசாயியோட நிலைமை என்ன ஆகுமோன்னு யாருக்குமே தெரியாத நிலையில் போயிட்டு இருக்குது. சரிங்களா? அதுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணால் விவசாயி செழிக்க முடியும், இல்லாட்டி விவசாயி கீழே தான் போயிட்டு இருக்கு. இதுதான் விவசாயத்தோட நிலைமை, இதுதான் நடந்துருக்கு. விவசாயத்தோட நிலைமையே இப்படி தாங்க இருக்கு. ஒருத்தவங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி வேகாத வெயில வெந்து உப்பு பூத்து காய் காத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தக்காளியை கொண்டு அதை வியாபாரிகிட்ட கொண்டு போனா அவன் சொல்ற ரேட்டில் வித்துட்டு போயிடுறாங்க. அண்ணன் சொல்றாரு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தக்காளி கொண்டு வரோம், ஆனால் இங்கே விவசாயத்துக்கு யாரும் பாடுபட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி எதுவுமே தெரியல. விவசாயத்தை கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? விவசாயத்தை சப்போர்ட் பண்ண விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணிங்கனாலே விவசாயம் நல்லா இருக்குங்க. விவசாயம் இல்லைன்னா அந்த உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நம்ம இந்தியாவே விவசாயம் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது நாடே நம்ம தமிழ்நாடு தான். நம்மளே விவசாயத்தை கைவிட்டால் எப்படின்னு தான் தெரியல. ஆனால் எத்தனையோ பேர் சொல்கிறாங்க விவசாயத்தை காப்பாற்ற, ஆனால் விவசாயத்தை யார் காப்பாற்ற போகிறான்னு தெரியல.